எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ். நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க, பட்டர்ஃப்ளை சாரீ வருது இல்லைம்மா, அதுக்கு எப்படி கை வச்சு வெட்டி தைக்கணும், அதை எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பார்டர் வந்து ஒரு சைடாக இருக்கும், இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற எல்லா சேரீகளுக்கும் கை எப்படி வெட்டணும், இந்த பார்டர் எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. உங்களுக்கு புரியுங்களா? இங்கே பாருங்கள், இதில் இங்கே ஒரு கை இருக்குது, இங்கே ஒரு கை, இந்த ரெண்டு போட்டு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி வெட்டணும்னா, இப்படி அப்படியே சரிசமமாக போட்டு எப்படி மடிக்கி வெட்டலாமா அப்படின்னு கேட்டால் அப்படி பண்ணக்கூடாது. இந்த எம்ப்ராய்டிங் கரெக்டாக சென்டரில் ரெண்டுக்கும் எங்கே இருக்குதுன்னு பார்த்து இங்கே பார்த்துக்கோங்க. இதனோட பகுதியும் இதனோட லாஸ்ட் பகுதியும் ஒன்றா வச்சு இந்த சென்டரை தான் நம்ம வந்துட்டு, இப்போ இதில் சென்டர் பார்த்திங்கன்னா எங்கே வருது, இதுதான். இந்த சென்டரை தான் நம்ம வந்து ரெண்டாம் மடிக்கணும், மடித்து இப்படி போடணும். புரியுதுங்களா? பாருங்க, இதுவும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இப்படித்தான் கையை மடித்து போடணும் எப்போவுமே. இந்த பட்டர்ஃப்ளை சாரியாக இருந்தாலும் சரி, கீழே பார்டர் வச்ச எந்த ஒரு ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். இப்போவே இதில் வளைவெல்லாம் வரைஞ்சிடக்கூடாது. எப்போவுமே ஃபஸ்ட்டு இதில் ரெண்டாக கட் பண்ணி தனித்தனியாக எடுத்துக்கிறோம். சரிங்களா? எடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு கை வந்திருக்கு. இப்போ இந்த கையினோட மொத்த அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் லைனிங் ப்ளவுஸில் இதுக்கு தேவையான அளவு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளவுஸில் உங்களோட ப்ளவுஸில் நீங்கள் எந்த அளவோ அதை வச்சுக்கோங்க. இது 48 சைஸ் ப்ளவுஸினோட கை, அதனால் நல்ல பெரிய ப்ளவுஸாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், ரெண்டு சைடுமே ஜாயின் வைக்கணும். நம்ம ஒரு சைடு மட்டும் வச்சு ஜாயின் வச்சு பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்படி போகும். அப்படி போகும்போது இந்த பக்கம் பார்டர் இருக்காது. அதனால் எப்போவுமே ஜாயிண்ட் கொடுக்கும்போது ரெண்டு சைடுக்கும் கொடுங்க. பார்த்துக்கோங்க எவ்வளோ வேணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கட் பண்ணினதை இதுக்கு முன்னாடி சொன்னேன், அதை கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இதை வச்சுட்டிங்கன்னா லைனிங் கிளாத் இந்த அளவு தான் கை வேணும். அப்போ இதுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னா 2.5 இன்ச்சு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா துணி 2.5 இன்ச்சு வேணும். ஏன்னா தையலுக்கு இங்கே போகும், இங்கே கொஞ்சம் க்ராஸஸ் எல்லாம் இருக்குது. 2.5 இன்ச்சில் 2 பீஸ் நமக்கு தேவை. ஓகேங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ப்ளவுஸ்னோட பகுதியில் 2.5 இன்ச்சு கட் பண்ணி எடுக்கணும். க்ரீன் கலர் இருக்குது, கொஞ்சம் பார்க்கலாம், இதில் கட் பண்ணிக்கலாம். இந்த உயரத்துக்கு தகுந்த அளவுக்கு கட் பண்ணணும். இந்த ப்ளவுஸ்னோட உயரத்துக்கு தகுந்த அளவுக்கு. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் இந்த கலர் இருந்தாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதில் நான் க்ரீன் கலர் இருக்கிறதுனால க்ரீன் கலரையே கட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த க்ரீன் கலரில் ஒரு சைடு எடுத்துக்கோங்க. இந்த பிசுறுகளை அப்படியே இருந்துட்டு போகுது, அதை ஒன்றும் வெட்ட வேண்டாம். கரெக்டாக நீங்கள் நேராக வச்சு மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். நேராக வச்சு ஜாயின் பண்ணுங்கள். இந்த சுருக்கெல்லாம் நிமித்தி விட்டுக்கோங்க, இல்லை அயன் பண்ணிடுங்க. அயன் பாக்ஸில் வச்சு இப்போ இந்த மாதிரி சுருக்கு இருந்துச்சுன்னா ப்ளவுஸ் அயன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள், ஈஸியாக வரும். ஒரு பக்கம் ஜாயின் கொடுத்தாச்சு, அதே மாதிரி இந்த பக்கமும் கொடுங்க. கீழேருந்து கொடுத்துட்டு வரேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே கூட இருக்கலாம், நம்ம அப்புறமா கட் பண்ணும்போது கரெக்ட் பண்ணிக்கலாம். கை வளைவுகளையெல்லாம் வந்து இந்த ஜாயிண்ட் வைக்கிற ப்ளவுஸுக்கு எப்போவுமே கை வளைவுகளை முதல்லையே கட் பண்ணக்கூடாது. இது ஒரு டிப்பு, நீங்கள் அது கவனமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 2 இடத்துலையும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த லைனிங் கிளாத்தை எடுத்து சென்டர் பார்த்து வைக்கணும். புரியுதுங்களா? இந்த பக்கமும் கரெக்டான அளவு. பாருங்கள், இந்த தையலுக்கு 2.5 இன்ச்சு இந்த பக்கமாக வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த தையலுக்கு 2.5 இன்ச் இந்த பக்கமாக வச்சுருக்கேன். அப்போ தான் இந்த எம்ப்ராய்டிங் வந்து கரெக்டாக வரும். நான் அங்கே தள்ளி அங்கே கொண்டுட்டு போனேன்னா கோணையாக வந்துடும். கரெக்ட் பண்ணி வைங்க. இந்த மாதிரி வச்சு ஒரு ஸ்டிச் போடுவோம். நம்ம மேல் பகுதியில் வச்சு கையிலோட லைனிங் துணியை நான் ஒரு ஸ்டிச் போடுறேன். அப்படியே திருப்பி தைக்கிறது தான் இது, அதனால் கரெக்டாக ஒரு ஸ்டிச் போடுறேன். இந்த இடத்துல சுருக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் கரெக்டாக நல்லா நிமித்தி விட்டுக்கோங்க. அயன் பாக்ஸில் அயன் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான்.
இது பட்டர்ஃப்ளை சாரீலாம் கொஞ்சமாக தான் எம்ப்ராய்டிங் வரும், நிறையா வராது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பீங்க புதுசாக தைக்கிறவங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, அதுக்காக. இப்போது இதை நம்ம வந்து நல்லா நகத்தில் கீறி விட்டுட்டு, இது வந்து லைனிங் கிளாத்து இந்த ப்ளவுஸ் கலரில் எடுத்திருக்கேன், அதனால் கலர் வேறையாக இருக்குது. நகத்தில் கீறி விட்டுட்டு இதை உள்பக்கமாக மடித்து ஒரு படிமான தையல் போட்டுடணும். அடுத்தது இன்னும் வேலை இருக்குது. அடுத்ததும் நான் இந்த ஜாயின் பண்ண இடத்துல என்ன பண்ணுறேன்றதை காமிக்கிறேன். அப்போ தான் சாரீ துணியில் ஜாயின் பண்ணால் பிரிஞ்சு போகாமல் இருக்கும். சும்மா ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக பிரிஞ்சு வந்துடும். 4 வாட்டி போட்டோன்னா நூல் நூலாக எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்ற கம்ப்ளைண்ட் வரும். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டு உங்களுக்கு எப்போவுமே வரவே வராது. சரிங்களா? இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா, இந்த தையல் இருக்கு இல்லையா, இந்த தையல் மேலே நல்லா துணியை நல்லா நேராக நிமித்தி விட்டு எல்லாத்தையும் இது பண்ணி விட்டு ஒரு படிமான தையல், லைனிங் துணியை தைச்சதுக்கப்புறமா இந்த படிமான தையலை போடுங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் இது ஸ்ட்ராங் ஆகும். முன்னாடியே போட்டிங்கன்னு சொன்னால் தனியாக அந்த சாரீ ப்ளவுஸோட துணி மட்டும் ஜாயின் போட்டிங்கன்னா, படிமான தையல் போட்டிங்கன்னா பிரிஞ்சுட்டு தான் வரும். லைனிங் துணி வச்சதுக்கப்புறமா இது நல்லா இழுத்துட்டு ஒரு படிமான தையல் போட்டுடுங்க. போட்டுட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் கரெக்டாக எந்த பக்கம் இருக்குது பார்த்து நல்லா எடுத்து விட்டு ஒரு படிமான தையல் போட்டுருங்க. போட்டுட்டு இதுக்கப்புறமா தான் நம்ம கையை கட் பண்ண போகிறோம். கை கட் பண்ணி காமிச்சிட்றேன் நான் உங்களுக்கு. அந்த லைனிங் கிளாத்து நான் அதே அளவு தான் வச்சு கட் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் ஒரு வாட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது கரெக்டாக வந்திருக்கு. இப்போ தான் நம்ம இதை சரியாக போட்டு இந்த ஜாயிண்ட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பிசுறுகளை கட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ராய்டிங்கு கரெக்டாக சென்டருக்கு வந்துருச்சு. இந்த ப்ளவுஸ்னோட உயரம் பார்த்துக்கலாம். இப்போ செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கெல்லாம் நான் கொஞ்சமாக துணி இருந்ததெல்லாம் விட்டு கம்மியாக தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அது சரியாக போகுமா அப்படின்ற டவுட்டெல்லாம் வந்துட்டு உங்களுக்கெல்லாம் வரும். புதுசாக தைக்கிறவங்களுக்கு நிறைய டவுட் வரும். அதுக்காகத்தான். இப்போது இந்த உயரம் இங்கே இருக்குது, இது அளவு, இந்த 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவு போட்டுட்டு நேராக ஒரு கோடு போட்டுக்கிறோம். அதே மாதிரி அகலத்தையும் எடுத்துக்கிறோம். இந்த அக்குள் பகுதியிலிருந்து தான் எடுக்கிறோம். எடுத்து கரெக்டாக இதோட ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போது இது வந்து இந்த ஒரு 1.25 இன்ச்சு இது தையலுக்கு. இப்போது இது கையினோட அகலம் வந்துட்டு கிட்டத்தட்ட 11 இன்ச் வருது. இந்த ப்ளவுஸ்னோட கையினோட அகலம் 11 இன்ச் வருது. அப்போது இந்த ஆம்கோல் குடஞ்சி வெட்டுற இடத்துல 3 இன்ச்சே வச்சிங்கன்னு சொன்னால் இது ஒரு மாதிரி டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு அவங்களுக்கு அக்குள் வெட்டிட்டு இருக்கும். அதுக்காக இந்த பெரிய சைஸு அப்படின்னு சொல்லும்போது 3.5 இன்ச்சில் தான் நீங்கள் வந்து வைக்கணும். ஓகேங்களா? 11 இன்ச் அகலம் இருந்தது இல்லையா, அதனால் 3.5 இன்ச்சில் வச்சு இந்த இடத்துல தான் கையினோட வளைவை வந்து நம்ம வெட்டணும். இப்படி ஒரு மார்க் போட்டு. ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த இடத்துல நேராக கொண்டு வந்துடுங்க. இதிலிருந்து இப்படி கொண்டு வாங்க. வெட்டிட்டு இந்த இடத்துல கட் கொடுத்துருங்க. அடுத்தது முன்கை வெட்டணும். முன்கை வெட்டுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இந்த இடத்துலேருந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு எதுவும் டச் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா இந்த இடத்துல லைட்டாக இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு 1/2 இன்ச்சு, மேலே போக போக 1/4 இன்ச்சு அப்படியே கூர்மையாக போயிடணும். அந்த மாதிரி இந்த மேல் துணியை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி கட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த கை வந்து ப்ராப்பராக உங்களுக்கு மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக நல்லா வரும். எந்த சுருக்கும் இருக்காது, ஆம்கோல் டைட் வராது. லைனிங் துணியில் இந்த பார்டர் வந்து கரெக்டாக சென்டரில், கையினோட சென்டரில் வரும். இந்த சைடும் தான் கம்மியாக இருக்குமே தவிர இங்கே சென்டர் வரும். இந்த மெத்தடில் நீங்கள் எல்லாருமே பட்டர்ஃப்ளை சாரீ, எம்ப்ராய்டிங் சாரீ, எல்லா எம்ப்ராய்டிங் சாரீக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா ப்ராப்பராக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.